ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா நம்ம வீட்டு மாடியில் தான். சரவணா வந்து பூ பறிச்சு நடுறதுக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அப்படியே வீடியோ எடுத்துனுவாம்மான்னு சொன்னால் அந்த வீடியோ உங்களுக்காக தான் காட்டுறேன். ஏன்னா அவனால் மாடி வர முடியாதுங்களா. மேலே கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் தூக்கிட்டு வந்து மாடிலாம் காட்டிடுவோம். இப்போது ஒன்லி வீடியோ எடுத்துன்னு போய் காட்டினாலே அவன் சந்தோஷப்படுவான். ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன், பூ பறிச்சுட்டு கடன்னு ஓடிடுவேன். ஏன்னா என் புள்ள பார்க்க சந்தோஷத்தை நான் பார்க்க மாட்டேன் எப்பயுமே. அவன் ஏதாவது கேட்டானா அந்த இடத்த நான் வீடியோ எடுத்துன்னு வந்து காட்டிடுவேன். ஏன்னா எங்களுக்கு வந்து என்னுடைய பையன் சந்தோஷம் மட்டும்தான் பெருசு. சுற்றி எல்லாத்தையும் வீடியோ எடுத்துன்னு அம்மான்னு சொல்லுவான். அடிக்கடி நான் வீடியோ எடுத்துன்னு போய் காமிச்சிருவேன் சொல்லுவான். சன்செட் வீடியோ எடுத்துனோம்மா, சன்செட் வீடியோ எடுத்துனோம்மான்னு சொல்லுவான். அழகாக இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டில். நம்ம வீட்டு மாடியில் சன்செட் ஆகுது பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல எல்லாரும். அழகாக இருக்குங்க எங்கள் ஊர் ஏரிலாம் பாருங்க. நாங்களாம் சின்ன பிள்ளை இங்கெல்லாம் ரொம்ப அழகாக ரசித்து விளையாண்ட இடம் இதெல்லாம். அங்கே தூரத்தில் ட்ரெயின் போகுது பாருங்கலாம், அதுதான் கழனி வெளின்னு சொல்லுவாங்க. இது நிலம்லாம் இருக்காங்க அங்கே பாருங்க, ட்ரெயின் போகுது பாருங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். நான் ரசித்த இடம் அது. ஆனால் இப்போ ஒரு நாள் கூட போக முடியலைங்க. விட்டுட்டு எங்கேயும் போக முடியலைங்களா. அதனால் வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே தூரத்துலேருந்தே பார்த்துக்கிறது. நம்ம மெத்திலேருந்தே எல்லாத்தையும் ரசிச்சுக்கலாம். ஆனால் வந்து நான் ஒன்றும் சரவணா கூப்பிட்டு வர முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மெத்திலேருந்தே எல்லாத்தையும் ரசிக்கலாம், ஜாலியாக இருக்கும். சாயந்தர டைமில் வந்தால் நம்ம பிள்ளைய கூப்பிட்டு வரலன்ட்டு நான் அதிகமாக வந்து இந்த சந்தோஷத்தை